சமீபத்துல நான் ஒரு கேட்ட கதை, எனக்கு பிடிச்ச கதை. 2 குழந்தைங்க, ஒருத்தன் 8th ஸ்டாண்டர்ட், இன்னொரு குழந்தை 4th ஸ்டாண்டர்ட். ரொம்ப குள்ளமா ஒல்லியா இருப்பான் அந்த சின்ன பையன், நல்ல ஹைட்டா ஜெய்ஜாண்டிக்கா இருப்பான் அந்த 8th ஸ்டாண்டர்ட் பையன். இவங்க 2 பேருமே தன்னோட வீட்டுல, இது ஞாயிற்றுக்கிழமை, அம்மா வயல்ல வேலை செய்யறாங்க. இங்க இருந்து வயலுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டருங்க. இவங்க அம்மா சொல்றாங்க, நீங்க வராதீங்க கண்ணுங்களா, வீட்லயே விளையாடுங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த பெரிய பையன் வாடா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அம்மா கிட்ட நல்லா பேசிட்டு, அம்மா என்ன சொல்றாங்க, கொஞ்சம் சீக்கிரமா திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க, போயிடுங்கடா இருட்டுறதுக்குள்ளன்னு. வர வழியில ஒரு ஓல்டு வெல் சொல்லுவாங்க இல்லையா, பாழும் கிணறு, அது இருக்கு. அடியில கொஞ்சம் தண்ணி இருக்கு. அதை சும்மா விளையாடும் போது தவறி அந்த 8th ஸ்டாண்டர்ட் பையன் கீழே விழுந்துடுறாங்க. குழந்தை கீழே விழுந்தா என்ன வலின்னு ஒரு அம்மா அப்பாவை தவிர யாருக்கும் தெரியாது. நான் உண்மையா இந்த நிமிஷம் சுஜித் ஓட அம்மா அப்பாக்காக கை தட்டணும்னு நினைக்கிறேன். இதை மேல வந்தாங்க இல்லையா, ஒரு குழந்தை கிணறுல விழுந்து அதை மீண்டும் கை தட்டலாமா ஜோரா? அந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ள விழுந்துச்சு, யாருமே இல்ல. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்ஸ் இந்த சைடு ஒரு 12 நடுவுல அந்த குழந்தை விழுந்துருச்சு. யாருமே இல்ல, அந்த குட்டி பையன் மட்டும் தான் இருக்கான். அந்த குட்டி பையன் பேரு த்ருவ், இன்னொரு பையன் பேரு அசோக். கீழே விழுந்திருக்கான் அந்த அசோக் த்ருவ் என்ன காப்பாத்து, த்ருவ் என்ன காப்பாத்து, த்ருவ் என்ன காப்பாத்துன்னு சொல்றான். த்ருவுக்கு ஒன்றும் புரியலைங்க, சின்ன குழந்தை, சுத்தி யாரும் இல்ல. ஆனா உள்ள இருக்கிறது இவனோட டபுள் ட்ரிபிள் 4 மடங்கு 5 மடங்கு வெயிட்டா இருக்கிற ஒரு குழந்தை. என்ன பண்ணும் தெரியல அந்த குழந்தைக்கு. உடனே வேற என்னன்னு தெரியாத அந்த குழந்தைக்கு அந்த பக்கெட், ஒரு பக்கத்துல ஒரு கயிறு மாதிரி இருக்கு, பழைய பக்கெட்டை தூக்கி உள்ள போடுறான். அந்த குழந்தை இழுக்க ஆரம்பிக்கிறான், அண்ணாவை இழுக்கிறான், திருப்பி கீழே விழுறான். டே த்ருவ் காப்பாத்துறான், அசோக் கத்துறான், திருப்பி இழுக்கிறான். ஃபைனலி to all our questions, நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியம் வர மாதிரி அந்த குழந்தையை காப்பாத்திடுறான். அண்ணனை ஊருக்கு சந்தோஷமா போறாங்க. போற வேளை ஈர துணிலாம் காஞ்சிருது. ஊர்ல போய் இந்த விஷயத்த சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இந்த குழந்தைய இவனால தூக்க முடியும்? இதுதான் எல்லாரோட பிரச்சனை. எப்படி தூக்க முடியும்? இவனோட வெயிட்டோட அவன் வெயிட் அதிகம். பழைய கயிறு, ஒரு பக்கெட், அவ்வளவு ஆழும் கிணறு, எத்தனையோ ஃபீட் அது. ஹவு? எப்படி? ஊர்ல ஒரு பெரியவர் மட்டும் அவங்கள நம்பினாரு. த்ருவ் சொல்றது உண்மைதான், அந்த சின்ன பையன் சொல்றது உண்மைதான், அவன் தூக்குனா. எப்படிங்க நடந்துச்சு? இந்த சீக்ரெட் யாருக்கா தெரியுமா? ஆன்சர்ஸ் ஆடியன்ஸ் வந்து ஜோரா வருதான்னு பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம். எப்படி டீச்சர்ஸ்? முயற்சியா? ஓகே, வேற முயற்சி கண்டிப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, வேற ஏதோ ஒரு பெரிய எலிமெண்ட் அந்த பெரியவர் சொன்னாரு. அதான் ரீசன் சொன்னாரு. என்னவா இருக்கலாம்? தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ். சீக்ரெட் சொல்லிட்டா, அந்த பெரியவர் சொன்னாரு, அந்த குட்டி குழந்தை எப்படி தெரியுமா தூக்குச்சு? சுத்தி தூரம் வரைக்கும் அந்த குழந்தைய பார்த்து, டே உன்னால இது முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொன்னாரு. சுத்தி தூரம் பல கிலோமீட்டர்ஸ்க்கு யாருமே இல்ல. டே த்ருவ் உன்னால இது முடியாதுடா, விட்டுறான்னு யாருமே சொல்லல. அதனாலதான் அந்த குழந்தையால முடிஞ்சது. சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பயங்கரமான சக்திசாலியான குழந்தை. அதுவும் கிராமப்புறங்கள்ல இருக்கிற குழந்தை, மண் வாசனை இருக்கிற குழந்தை, இந்த நேச்சரோட ஒன்றிய குழந்தை, பவர் அதிகம். குழந்தை தோத்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சுத்தி இருக்கிற பீப்புள் ஒரு பெரிய காரணமா இருப்பாங்க. பேரண்ட்ஸ் நீங்க நம்பணும், டீச்சர்ஸ் நீங்க நம்பணும். முதல்ல எங்க தெரியுமாங்க நம்பணும்? முதல்ல எந்த அம்மா தன்னை நம்பினாங்களோ அவங்க குழந்தைய நம்புவாங்க. எந்த அம்மாக்கு தான் மேல நம்பிக்கை இல்லையோ அந்த அம்மா எந்த குழந்தைய நம்ப மாட்டாங்க. If a child loses because the mother has lost already, எந்த குழந்தை இன்னைக்கு தோக்குதோ அதுக்கான ஏற்கனவே அந்த அம்மா தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். எந்த அம்மா தோல்வி ஒத்துக்கலையோ அந்த குழந்தை என்னைக்குமே தோல்வியை ஒத்துக்காது. The secret behind every child is the mother. ஒரு தாயோட சக்திசாலி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. ஒரு தாய் நடக்கும், முடியும்டா சொல்லும், நடறான்னு சொன்னா கால் உடைஞ்ச குழந்தை எழுந்து நடக்கும். கேன்சர்ல சஃபர் பண்ற குழந்தை கூட கேன்சர்ல இருந்து வெளியே வரும். எப்பேற்பட்ட நோயும் தூக்கி போடுங்க. ஜுரம் வருது, லீவ் போடுறா சொல்லும், தோத்து உங்க குழந்தை, ஸ்கூலுக்கு போ. சின்ன அடிபட்டுருச்சு, அழுதா, கண்ணு தொடுறா, இதெல்லாம் ஒரு இதோட பாத்துக்கலாம்டான்னு சொல்லணும். பிரச்சனைகளை பார்க்கும் போது ஓடி ஒலையிற அம்மா அப்பாவோட குழந்தையும் ஓடி ஒலியும். பிரச்சனையை பார்க்கும் போது நிமிர்ந்து நில்றா, முன்னேறடா, எதுவும் வந்தாலும் பாத்துடலாம்டா, யாரா நம்மள என்னடா பண்ணிட முடியும், தொட்டு பார்க்கட்டும் சொல்லி காட்டுங்க உங்க குழந்தை கிட்ட. குழந்தைய தோக்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்தியும் இல்ல. அப்படிப்பட்ட சக்தி இன்னும் உருவாவே இல்லை. ஏன்னா எந்த குழந்தை சின்ன வயசுல எப்பேற்பட்ட தோல்வியும் தாங்கிக்கிற சக்தி அதுக்கு வந்துருதோ
ஆள்ற வரைக்கும் அது லீடரா வாழும், லீடரா நடக்கும், லீடரா ஜெயிக்கும்.